அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட நம்ம மறுபடியும் ஒரு யுத்த களத்துக்குள்ளே நுழைய போகிறோம். உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் அங்கேருந்து வந்த வண்ணமாக தான் இருக்குது. அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் ஆயுதமாக இருக்காங்க, அதாவது ஆயத்தமாக இருக்காங்க. ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஈரானுமே தயார் நிலையில் தான் இருக்காங்க. அதற்கான 2 அறிகுறிகள் நேற்று சவுதி மீது ஒரு 3 ட்ரோன் தாக்குதல், அப்புறம் துபாய் மீது குறிப்பாக யுஏஇ மீது ஒரு 3 ட்ரோன் தாக்குதல். அது இல்லாமல் அங்கே அணுமின் நிலைகள் மீது குறிவைக்கப்பட்டது தான் தீவிரவாத தாக்குதலாகவே கருதுகிறாங்க. ஈரான் இல்லைன்னு மறுத்தா கூட யுஏஇ தரப்பில் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அதே இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அங்கே தகவல்கள் என்ன, நிலவரங்கள் என்ன, சூழ்நிலைகள் எப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வேறு உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் பல அதிரி சம்பவங்களை இந்த இயற்கை காட்சியோடு இணைந்து நம்ம பார்த்து விடலாம். ஸோ தொடர்ந்து நானும் ஒரு ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல. அதனால் இன்னும் கொஞ்சம் என்னால் டெப்த்தாக கொடுக்க முடியல. இந்த சம்மர் லீவ் வந்துட்டாவே அந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்குள்ளே இருக்கும். அது உங்களுக்குள்ளேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா குழந்தைங்களை அங்கே கூட்டு போகிறது இங்கே கூட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த டைம் பீரியாரிட்டி என்னால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. கொஞ்சம் அளவுக்கு கீப்பப் பண்ணுறேன். அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகணுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் எனக்கு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் டெப்த்தாகவும் இறங்கிடலாம். யுத்தகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக இறங்க வேண்டியது இருக்கிறது. ஸோ தயாராக இருங்க. அதற்கான அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது. வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு கன்ஃபியூஷன் பின்னாடி இருக்கிறது மக்காச்சோள பயிர் தான். அது மக்காச்சோள பயிர் போட்டிருக்காங்க. ஒரு பலாமரத்து அடியில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அதையும் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நான் நேற்று இங்கே தான் வெளியில் உட்காந்து பேசும்போது தான் பவர் கட்டு நிறைய இஷ்யூலாம் வந்தது. அதையும் தாண்டி ஓரளவுக்கு வந்து ஒரு 10 பக்கம் வந்து போட்டேன் நான். நேற்று அமெரிக்காவில் ஒரு ஏர் ஷோ நடந்ததுங்க. அந்த ஏர் ஷோவில் என்னாச்சுன்னா 2 2EA F-18 A-18 ஃபைட்டர் ஜெட்டு வீடியோ பதிவு பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு 2 பக்கத்தில் வர மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா ஒன்றோடு ஒன்று வந்து மோத ஆரம்பித்து கடைசியில் அதில் இருக்கிற விமானிகள் வந்து சேஃபாக உயிர் காக்கிற அந்த எஜெக்ட் பண்ணி அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் விமானம் வந்து மோதி விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுக்கு F-18 ஏதோ பிரச்சனை கொடுத்தே இருக்குது போல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதுவும் ஏர் ஷோவில் வந்து விமான விபத்துக்குள்ளாக்குவது என்பது பாருங்கள். ஏர் ஷோவுக்கு முன்னாடி பல தடவை ஒத்திகையெல்லாம் பார்த்து தான் வந்திருப்பாங்க. பட் இது பெரிய லெவலில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. சரி, அது ஒரு இழப்பு அமெரிக்காவுக்கு. அடுத்தது ஹவுதிகள் பக்கம் கொஞ்சம் தாக்கல் நடத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க போல். அதனால் MQ-9 ரீப்பர் ட்ரோன் கொஞ்சம் 2 நாளாகவே அந்த ஏரியாவில் உழவு பார்த்துட்டு தான் இருந்தது. திடீர்னு நேற்று ஹவுதிகள் சுட்டு வீழ்த்திட்டாங்க. எங்கேனாலும் பாரு, எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடாத, நான்லாம் மோசமான ஆளுங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே வந்துடுவோம் அப்படின்னு நேற்று ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேனாலும் உழவு பாருங்கள், எங்கள் ஏரியா பக்கம் தவறி கூட வந்துடாதீங்க, இது நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம எமினி ஹவுதிகள் சுட்டு வீழ்த்திய இந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம 2 ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்றே யுஏஇ மீது ஒரு பக்கம் ட்ரோன் வந்து எமினி ஹவுதிகள் கிட்டேருந்து வந்ததாக, சவுதி எல்லாம் கிராஸ் பண்ணி வந்ததாக யுஏஇ சொல்கிறாங்க. ஆனால் சவுதியினுடைய வான்பரப்பு இடையில் சுட்டு வீழ்த்தி இருக்கணுமே அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல என்ன முன் வைத்திருக்கு. ஆனால் ஈராக்கிலிருந்து தாக்கல் நடத்துனாங்களா அப்படின்னாங்கன்னா, கண்டிப்பாக ஈராக்கிலேருந்து தான் தாக்கல் நடத்துனாங்கன்னா அது தெளிவாக தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, எப்படிப்பா எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி சவுதி அரேபியாவும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. 3 ட்ரோன்கள் வான்பரப்பு வழியாக வந்து தாக்குதல் முயற்சி மேற்கொண்டாங்க. அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம். அப்போ சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் யுஏஇனுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்துலேயும் அப்புறம் சவுதி அரேபியானுடைய முக்கிய எண்ணெய் கிடங்குகளை நோக்கி தாக்குதல் வந்திருக்கு. இந்த தாக்குதல் இவங்க முழுக்க ஈராக்கை தான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சவுதி அரேபியா ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதாவது IRGCன்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரூப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஒரு சில அமெரிக்கன்ற பாருங்க, ஈரான் ஏதாவது சொல்லி இருக்கணும், இல்லை அடுத்த கட்ட தாக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, நாங்கள் பின்னாடியே வரோம்னு சொல்லியிருக்கணும். அதனால் இந்த 2 தாக்குதலும் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதலை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்றாங்க. அப்போ ஹவுதிகள் வந்து இந்த தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்கன்னா மேபி சவுதிகள் மீது ஏதாவது பண்ணியிருக்கணும். பட் சவுதியை கிராஸ் பண்ணி போச்சான்ற கேள்வி இருந்தாலும் யுஏஇ வந்து தீவிர விசாரணை மேற்கொள்கிறாங்க. ஐநா வந்து தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து விட்டால் நான் இறங்கி போய் கேட்கலான் இருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யுத்த காலத்தில் கூட யாருமே
நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் தொட்டதில்லை. ஆனால் நீங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஸ்டேஷன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சீரியஸ்னஸ் புரியுது. சப்போஸ் ரேடியேஷன்லாம் பெரிய லெவலில் வந்ததுன்னா பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி ஈரானுடைய ஐஆர்ஜிசினுடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்று பிழை செய்து விட்டது யுஏஇ. அவங்க எப்போ இஸ்ரேலோட நார்மலைஸ் பண்ணி இஸ்ரேலினுடைய படைகளை ஃபுல்லாக உள்ளே இறக்கி அவங்க ட்ரெயின் அப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறாங்களோ, இனி யுஏஇனுடைய எதிர்காலம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் அமெரிக்கா உள்ளே விட்டதை கூட நாங்கள் பெருசாக நினைக்கல. ஆனால் நீங்கள் இஸ்ரேல் கூட நார்மலைஸ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஏடாகூடமான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துடுச்சு. இது ஒரு எச்சரிக்கை. குறி தப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் உங்கள் மீது குறி வைக்கல. கண்டிப்பாக எங்களுடைய முதன்மையான லிஸ்ட்டு யுஏஇ தான். அப்படின்றதுல தொடர்ந்து ஈரான் தரப்பில் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்குற அதே சமயத்தில் சவுதி உங்களுக்கும் சேர்த்தி தான் அப்படின்ற ஒரு மறைமுக வார்னிங். ஆனால் இது எல்லாமே இந்த அரபு நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து நேரடியாக தாக்கல் நடத்தினா கூட இவங்களாம் ஓடி போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க பங்காளின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. பங்காளின்ற வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது ஈராக் வந்து அடித்தாங்கன்னா ஈராக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், மீதியெல்லாம் தெரிவிக்கலாம். ஆனால் சூழ்நிலை என்பது கொஞ்சம் சற்று கடினமாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அமெரிக்க தரப்பில் கடுமையான தனது கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸலத்தில் வந்து ஈரான் பேச்சுவார்த்தை மூலமாக காலம் தாழ்த்துவது என்பது ஏற்புடையதல்ல. தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்கார்றீங்களா இல்லை தாக்குதல் நடத்தட்டுமா? நீங்கள் வரல அப்படின்னா ஈரான் அப்படின்ற ஒரு நாடு சுவடே இல்லாமல் போயிடும். ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் டைம் அதாவது என்ன போட்டிருக்கார் தனது எக்ஸலத்தில் அப்படின்னா கிளாக் வந்து டிக் டிக் அப்படின்னு போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாக முடிவிடுங்க. ஈரான் வந்து வரைபடத்திலே இல்லாமல் போயிடும், சுவடே இல்லாமல் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான மிரட்டல்லாம் பார்க்க முடியுது. பட் ஈரான் வந்து இது சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா இந்த தடவை அப்படின்னாங்கன்னா சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க போர் பயிற்சிகள்லாம் ரொம்ப கடுமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரான் கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறாங்க. இந்த தடவை இறங்கினாங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸும் உள்ளே இறக்குறாங்கன்றது அவங்க 100% நம்புகிறாங்க. இன்றைக்கி நேற்றே இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கிட்ட பேசிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த தடவை இறங்கினாங்கன்னா ஃபுல்லாக வீரர்கள் அனுப்பி உதவி செய்வதற்கான அடுத்த வழிமுறைகளையும் இஸ்ரேல் வந்து மேற்கொண்டதாக வந்து தென்படுகிறது. அது இல்லாமல் உங்களுக்கு 2 பதிவை நான் காட்ட விரும்புகிறேன். வழக்கமாக ஈரான் வந்து சமீபத்தில் தான் கொஞ்சம் விமான சேவையை தொடங்கினாங்க. பட் மறுபடியும் நேற்று இரவு இருந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஈரானுடைய வான்பரப்பு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான புகைப்படங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அடுத்து நான் ஒரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் தொடர்ந்து அந்தந்த போர் கப்பல்கள் அந்த கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு அமெரிக்காவோட டெஸ்ட்ராயராக இருக்கட்டும் இல்லை போர் கப்பல்களாக இருக்கட்டும் தொடர்ந்து பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டு இருக்கிறது. அங்கே தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய கூட்டமும் தங்கி இருக்கிறது. தொடர்ந்து கப்பல்கள் வந்து எதுவுமே அனுப்பாமல் நேற்று கூட ஒரு 2-3 தான் வந்துச்சு. அதாவது அந்த சைடு இருந்து அவங்க அனுப்பினாலும் இவங்க அமெரிக்கா தரப்பில் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ரிட்டர்ன் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களும். நேற்று 3 ட்ரோன் தாக்குதலில் யுஏஇ சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் கூட 2 இன்சிடெண்ட் வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கிறது. யுஏஇனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா பின் ஜயத் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஐஏஇனுடைய சீஃப் வந்து உடனடியாக தலையிடணும். இந்த மாதிரியான டெரரிஸ்ட் அட்டாக்லாம் வந்து உடனடியாக பதிலடி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு. தொடர்ந்து நம்ம வேடிக்கை பார்த்துருக்கக்கூடாது. ஐநா இன்னும் காலம் தாழ்த்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா தனது அறிக்கையில் தெளிவாக ஈராக் தனது வரம்பு மீறி போயிட்டுருக்காங்க, நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றாங்க. பட் இந்த டைலாக்கெல்லாம் தொடர்ந்து நான் ஏன் திருப்பி இன்னொரு 2வது தடவை கூட சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கர சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பேஸு இஸ்ரேல் பயன்படுத்தி தாக்கல் நடத்தினாங்கன்னு 2-3 நாளாக பத்திரிகைகள் வந்த உடனே ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட முடிச்சு வச்சாங்க. பட் ஒரு சில பகுதியை சீக்ரெட்டாக சொல்கிறாங்க. இந்த தடவை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பகுதியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்பெயின் வந்து இஸ்ரேல் எந்தவித நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது, உடனடியாக இந்த போரை நிறுத்துவதற்காக இஸ்ரேல் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பாவில் அவசரமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை நம்ம ஏன் இன்னும் இஸ்ரேல்கிட்ட தொடரணும், இதெல்லாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தினீங்கன்னா ஒரு வேளை அந்த போர் நிறுத்துறதுக்கோ பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற ஆங்கிளில் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் முயற்சி செய்திருப்பதாக சொல்கிறாங்க. பட் அந்த முயற்சி எந்த அளவுக்கு அது எடுப்புன்னு நம்மளுக்கு தெரியல. அது நம்மளால் கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இறுதி கட்ட முயற்சியாக கத்தாருடைய பிஎம் பாகிஸ்தானுடைய ஷபாக் ஷெரீப் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஏதாவது கோட்டசாமி ஏதாவது பேசி பார்க்குறியான்னு இருக்கிறாரு. ஏன் பொழப்பு பின்னாடி காத்து போயிட்டுருக்கு,
நான் அவங்க ஈரானுக்கு உதவி செஞ்சதா ஏகப்பட்ட என் மேலே ஈரானுக்கு நான் உதவி செஞ்சதா ஏகப்பட்ட அலிகேஷன் எங்கள் மேலே வந்துட்டுருக்கு. நாங்கள் அதை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இப்போ எங்கள் பேச்செல்லாம் அவ்வளோ எடுபடாதப்பான்னு மேபி கத்தார்கிட்ட சொல்லி புலம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் வந்து என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தான் அவ்வளோ இப்போ அமெரிக்கானுடைய குட்வில் லிஸ்ட்டில் இல்லை, டோட்டலாகவே இல்லை. இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சரியான ஒரு நபரே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப்புக்கிட்ட போய் யாருங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு மென்டல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்துறது டவுட்டு தான். நீங்கள் எந்த தடவைலாம் சும்மா வள கொலலாம் இழுக்கிறலாம் இல்லைங்க. கண்டிப்பாக அதுக்கான அறிகுறிகள் நிறையா தென்படுகிறது. குறித்து வைத்து கொள்ளுங்கள். 2.0 தாக்குதலுக்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வரலாம். இல்லை திடீர்னு சடனாக தாக்கல் நடத்துவதற்கான அநேக அறிகுறிகள். சர்வேலன்ஸ் கேமராலாம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுறேன் நான். அதே சமயத்தில் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் குறைந்திருக்கிறதா என்றால் சற்றும் குறையவில்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவல். லெபனான் மறைமுகமாக இந்த யுத்த காலத்தில் 25 30 பில்லியன் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் லாஸஸாம். இதுக்கு மேலே தனது பொருளாதார இழப்புகளை எங்களால் சந்திக்க முடியாது, போர் நிறுத்தத்தை கொண்டு வரணுன்றாங்க. அவங்கள ஈரான் தரப்புலேயும் அட்லீஸ்ட் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்திட்டாவது வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அமெரிக்கா அதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. இது உங்களுக்கு எனக்கும் தான் பிரச்சனை, நம்ம 2 பேர் தான் நடத்தணும். அது இஸ்ரேல் லெபனானுடைய விவகாரம். திருப்பி அதை நீ கொண்டு வந்து இதுக்குள்ளே சேர்த்துவது என்பது அது ஏற்புடையது அல்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசி வந்து காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கமாண்டர், கிட்டத்தட்ட ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய கமாண்டரை முந்தானியத்தை வந்து அசாசினேஷன் பண்ணாங்களே இஸ்ரேல், அதற்கு ஐஆர்ஜிசி தனது கடுமையான கண்டனமும் ஹெஸ்போலாவும் கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க. போர் நிறுத்தத்தை மீறி காசாவுக்குள்ளே யாரை கேட்டு தாக்கல் நடத்தினாங்க, இது எப்படி இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறதுன்றாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து சைமல்டேனியஸாக காசாவுக்குள்ளாரையும் பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சில ட்ரோன் தாக்குதல்கள் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள். இந்த அரசியல் நிகழ்வுகள் ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் வந்து மற்றொரு இதுக்கு செக் வச்சிட்டாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, 2 பகுதி ஆப்ரேஷன் இன் பலுஜிஸ்தான் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை வந்து துவங்குறாங்க. இந்த ஆப்ரேஷன் இன் பலுஜிஸ்தான் அவங்க துவங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பலுஜிஸ்தான் பக்கத்தில் ஒரு 13 பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி பர்சனல் வந்து கொல்லப்படுறாங்க. கொன்னதுக்கப்புறம் ஒரு முக்கிய ஸ்டேஷனை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க பலுஜிஸ்தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த ஆப்ரேஷனை முடக்குன்னு சொல்லிட்டு பலுஜிஸ்தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி நேற்று நடத்தினதில் 35 தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கமாண்டர்ஸ் வந்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பலுஜிஸ்தான் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா அவங்க மறுபடியும் சும்மா விட மாட்டாங்க. இது பெரிய ஒரு சம்பவமாக வரப்போகுது, நோட் பண்ணிக்கோங்க. அவங்க 17 பாகிஸ்தானுடைய மிலிட்ரியை வந்து போட்டாங்க. இவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க, 35 தீவிரவாதிகளை நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் போக அங்கே மேலே தெஹ்ரிகே தாலிபான்களுடைய பிரச்சனை. அதாவது ஈரான் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் மினாப் அப்படின்ற ஒரு பகுதியில் செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருந்திருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கார்டுக்குள்ளே துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூடுலேயும் என்னாச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. அதில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்ததாகவும் டிடிபி தரப்புலையும் ஏற்படுறதாக சொல்கிறாங்க. அதனால் பாகிஸ்தான் பிரச்சனையும் கொஞ்சம் விஸ்வரூபமாக மறுபடியும் எடிக்க ஆரம்பித்திருக்கு. அணுகுண்டு பாய்ஸும் செல்ஃபி பாய்ஸும் மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ தான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஏதோ சமாதான புறா தூது விட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க, கொஞ்சம் மறுபடியும் ஆரம்பித்து வச்சிடாதீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் தென்படுகிறது. ஜெலன்ஸ்கி கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி வந்து நேற்று தாக்குதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம், இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம், ரஷ்யாவுக்கு நாங்கள் யாருன்னு காட்டிட்டோம். நாங்கள் நெருங்க முடியாத இடம் கிடையாது, நாங்கள் அடிக்காத ஏரியா கிடையாது. மாஸ்கோ தான் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, தொட முடியாத ஏரியாவாக கொக்கரித்து கொண்டிருந்த ரஷ்யாவுக்கு இது எழுதி எச்சரிக்கை. தொடர்ந்து எங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இனி எங்களுக்கென்று எல்லையும் கிடையாது, பவுண்டரியும் கிடையாது, அடிப்போம் அடிச்சுட்டே இருப்போம். அதை நீங்கள் உறுதி செஞ்சுருப்பீங்க. ஹோப் இதுக்கப்புறம் நீங்கள் பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையான புடினுக்கு பார்த்து ஒரு நேரடியான ஒரு மிரட்டல் பதிவாக பார்க்க முடிகிறது, ஜெலன்ஸ்கியினுடைய பதிவாக. அது இல்லாமல் நேற்று இந்த ட்ரோனுடைய வேவ்லாம் பாருங்கள், மாஸ்கோவை நோக்கி அந்த அளவுக்கு போகுது. கீழே நேற்று கிரிமியா பகுதியும் அப்புறம் மற்றொரு ஏற்றுமதி தளமான ஒரு போர்ட் ஒன்று இருக்குது, அதையும் தான் குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. மாஸ்கோவில் மட்டுமே எந்தெந்த ஏரியாவை அடிச்சிருக்காங்கன்றதையும் பாருங்கள். உக்ரைனுடைய சைட் வந்து அந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், அந்த நீல கலர்லாம் வந்து ஆயில் பம்பிங் ஸ்டேஷனில் இருந்து
செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க, ஆயில் ரிஃபைனரி ஒன்று, சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒன்று அடிச்சிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் ஆயில் பம்பிங் ஸ்டேஷன், இதை மட்டுமே குறி வைத்திருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று, அந்த இடத்துல வந்து உக்ரைனுடைய ட்ரோன் வந்து டெப்ரீஸ் விழுந்து கொஞ்சம் ஒரு விமானம் வந்து தப்பித்ததாகவும் சொல்கிறாங்க. இது வந்து எங்களுடைய ரெட் லைனை முழுமையாக கிராஸ் பண்ணிட்டுங்கன்றாங்க. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்து. நீங்களும் சும்மாவே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ரஷ்யா ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் இதோ வந்துருச்சு அதோ வந்துருச்சு, அடித்தா 4000 டிகிரி செல்சியஸா, 4000 இல்லை 1000 டிகிரி செல்சியஸ்லாம் போகும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒன்று என்ன அட்லீஸ்ட் எம்டி பிளேஸ்லாவது, யாருமே இல்லாத ஒரு எம்டி பிளேஸ்லாவது, இல்லைனா மக்களை வெளியேற சொல்லிவிட்டு அந்த பகுதியாவது எப்படின்னு கொஞ்சம் காட்டினீங்கன்னா பரவாயில்ல. இல்லை நீங்கள் இத்தனை நாள் வாயிலே மிரட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் போக போக அவங்க வந்து மாஸ்கோவை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உக்ரைன் அந்த அளவுக்கு சமீப காலமாக பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்கன்றது புடின் அவர்கள் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நீங்கள் ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க, அதாவது இதுக்கப்புறமும் ரஷ்யா வந்து பாயிண்ட் ஒட்டும் பேசலாம் அப்படின்னாங்கன்னா அவங்க பாயிண்ட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதுக்கு முன்பெல்லாம் வந்து அமெரிக்கா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. திடீர்னு ஒரு வாரமாக ஆயுதங்கள் மறுபடியும் கொடுக்குறேன்னு உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ரஷ்யா பக்கம் கொஞ்சம் நம்ம இந்த லூப் ஹோல் விட்டோம் அப்படின்னா ஈரான் களத்தில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குறாங்கன்றதை உணர்றாங்க. அதனால் ஈரான்ற பாருங்க ரஷ்யா களத்தில் உக்ரைன் கொஞ்சம் தாக்கல் நடத்திட்டா தான் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு சீனாக்கிட்டேயும் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லப்பட்ட விவகாரம் சரி, இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நியூயார்க்கினுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் அவங்க ஃப்ரான்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கோல்டு ரிசர்வ் வைத்திருக்காங்க டன் கணக்கில். அதை நாங்கள் வித்ட்ரா பண்ணலான்ற ஒரு யோசனை இருக்குன்னு நேற்று வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரசல் புரசலாக பேசினாங்க, இப்போ வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கோல்டு ரிசர்வ் எல்லாம் அமெரிக்காவுடைய ரிசர்வ் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய ஒரு சட்ட சிக்கலாக மாறும் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். கிளைமேக்ஸில் மெக்சிகோ சிட்டியில் ஒரு 10 மெம்பருக்கு திடீர்னு ஆர்முடு ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2 குரூப் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. அந்த மோதிக்கிட்டதில் 10 பேர்த்துக்கு மேலே குழந்தைகள் உட்பட நிறைய மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அந்த ஆர்முடு வைலண்ட் கேங்க், அதாவது துப்பாக்கி கலாச்சாரம் மெக்சிகோவுக்குள்ளாரும் பெரிய அளவுக்கு இருக்குது. மெக்சிகோ வந்து அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. சட்டவிரோதமாக எங்கள் எல்லைக்குள்ளே வந்து நீங்கள் துப்பாக்கியை கொடுத்து தாக்குதல் நடத்த வச்சு இந்த ஏரியாவை எங்கள் மெக்சிகோ ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்கள் நெல்லவங்க மாதிரி வேஷம் போடுவது ஏற்புடையதல்ல. என்ன நெல்லவங்கமான எது எங்கள் நாட்டில் தான் கஞ்சா வருது, போதைப் பொருள் பழக்கம்லாம் விடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே துப்பாக்கி கலாச்சாரத்தை ஊடுருவ வச்சு எங்கள் நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணல, உங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குன்னு கிளாடியா ஷென்பம் அவர்கள் தொடர்ந்து அமெரிக்கா மீது அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவல். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வெனிசுலாவில் நீங்கள் ட்ரக்கு பெருசளவுக்கு வருது, அமெரிக்காவுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டீங்க. மெக்சிகோவோட எல்லை பகுதியிலும் ஃபுல்லாக தடுத்து நிறுத்திட்டீங்க. இப்போ அமெரிக்காவில் போதைப் பொருளே இல்லை, அப்படி தானே? அமெரிக்காவில் போதைப் பொருளே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். சரி, ஓகே, பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், நன்றி, வணக்கம்.